ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 4ஆம் பாசுரத்தில் வலம்புரி அதிர்வதை கேட்டு மகிழ்வோம். எம்பெருமான் கையில் சங்கு சக்கரம் கிடையாதுங்கிறது பேதம். ஆனால் நம்ம கோதை ஊழி முதல்வன் கையில் திரு ஆழியும் திருச்சங்கமும் உண்டு அப்படிங்கிறார். கண்ணபிரான் அவதரித்த காலத்தில் தம் அத்புதம் பலகம் அம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதார் உதாயுதம்னு ஆயுதங்களோடையே அவதரிச்சான்ங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். பாஞ்சஜன்யம்ங்கிற இந்த வலம்புரி சங்கு அதிர்ந்து குருக்ஷேத்திர யுத்த பூமியில் ஒரு சரித்திரமே படைச்சுடுத்து. குருக்ஷேத்திர யுத்த பூமியில் கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சஜன்யத்தை எடுத்து முதல்ல ஊதினான். பாஞ்சஜன்யம் ரிஷிகேசோ தேவதத்தம் தனஞ்சயக. இந்த சங்க துவனி சர்வ லோகத்தையும் ஓடிக்கிடுத்து. சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயாணி வியதாரயன் நபஸ்ய பிருத்வீம் சைவ துமுலோ வியனுநாதயன். திருதராஷ்டிரன் அவனுடைய புத்திரர்கள் ஹிருதயத்தில் பயத்தை உண்டு பண்ணி தோல்வி நிச்சயங்கிற பீதியை ஏற்படுத்திடுத்து. ஆனால் அதே சமயம் இந்த துவனி பீஷ்ம துரோண மகான்களோட திருச்செவியில் பிரணவம் போல துவனிச்சுதான். வலம்புரிய அதிர வச்சு யுத்த பூமியில் கண்ணன் ஒரு லீலை பண்ணான். துரோணாச்சாரியாரை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். இவர் கையில் ஆயுதம் இருக்கிற வரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பரமாத்மா கேட்டான், எப்போ நீர் ஆயுதத்தை கீழே போடுவீர்? மிகுந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என் காதில் விழுந்தா ஆயுதத்தை நான் கீழே போட்டுடுவேன், அப்போ என்ன வீழ்த்தலாம் அப்படின்னார் துரோணர். இவருடைய பிள்ளை பெயர் அஸ்வத்தாமன். அவனோட பேரை ஒரு யானைக்கு சூட்டினான். அந்த அஸ்வத்தாம யானையை பீமனை விட்டு அடிச்சு கொல்ல சொன்னான். அஸ்வத்தாமா ஹதக குஞ்சரகன்னு தர்மபுத்திரரை சொல்லும்படி பண்ணினான். அஸ்வத்தாமா ஹதக அப்படின்னு சொல்ற போது யுத்த பூமியையே நிசப்தமாக்கிட்டான். குஞ்சரகங்கிறது யானை. அந்த குஞ்சரகன்னு சொல்கிற போது அந்த சப்தம் துரோணரோட காதில் விழவிடாமல் பண்ணுறதுக்கு தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து பம் 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 பம்னு பெருசாக ஊதி அதிர வச்சுட்டான். அஸ்வத்தாமா ஹதக இறந்தான்னு கேட்ட துரோணர் ஆயுதத்தை கீழே போட்டுட்டார். அவரை அர்ஜுனன் வீழ்த்திட்டான். இப்படி பாஞ்சஜன்ய கோஷத்தால் சர்வத்தையும் நடத்துவான் கண்ணபிரான். பிராத காலத்தில் இந்த சங்கத்வனியை நம்ம காதால் கேட்கணும், மங்களகரமானதுங்கிறது சாஸ்திரம். அதனால்தான் திருக்கோவில்களெல்லாம் காலம்பர சங்கநாதத்தை எழுப்புறார்கள். இந்த சங்கம் கோபாலனுக்கு ஆயுதமாகவும் இருக்கு, ஆபரணமாகவும் இருக்கு. ருக்மிணி பிராட்டி மனசுக்கு இந்த பாஞ்சஜன்ய ஓசை சந்தோஷத்தை கொடுத்துதான். துளசி கந்தம் பாஞ்சஜன்யஸ்ய நாதக. துளசி வாசனை வரது, பாஞ்சஜன்ய ஓசை கேட்கறது, என் கண்ணன் என்னை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டான் அப்படிங்கிறா. நம்ம கோதை பிராட்டிக்கு கோபாலனுடைய சங்குல ஒரு தனி ஈடுபாடு. சங்குக்கு கோபாலனின் அதராமிர்தம் கிடைக்கிறதுன்னு 10 பாசுரங்கள் பாடியிருக்கா. அதில் முதல் பாசுரம், கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கே. வெண் சங்கே, கோபாலனின் அதராமிர்தத்தை எப்பவும் நீயே பருகிறியே. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு. அந்த திருப்பவளத்தோட சுவை எப்படி இருக்கும் சொல்லேன். நம்ம எல்லாம் லைஃப்பில் 2 வேலை பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். ஆனால் இந்த சங்க பாரு, உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. சாப்பிடணும்னா அவனுடைய வாய் அமுதத்தை சாப்பிட்றது, தூங்கணும்னா அவனோட கையிலேயே தூங்கிடுறது. ஒன்றை வச்சுண்டு எங்களை அவன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிறா கோதை. பெண் படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். எங்களோட ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் வந்தா நீ திரும்ப பெருமாள் பக்கம் போக முடியாது அப்படிங்கிறா அந்த சங்க பார்த்து.
உனக்கு மட்டும் அவனுடைய வாய்ச்சுவை எழுதி வச்ச சொத்தா என்ன அப்படின்னு பாஞ்சஜன்யத்தை பார்த்து கோபப்படுறா ஆண்டாள். கோபாலனின் பாஞ்சஜன்ய சங்க அதிர்வை இப்படி அனுபவிக்கிறார் நம் கோதை பிராட்டி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.